ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு குழந்தைங்க கடைகளுக்கு கூட்டிகிட்டு போனாலே அடிக்கடி ஜெல்லி வேணும்னு கேட்பாங்களா? அப்போ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பால் மட்டும் இருந்தாலே போதும், நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இந்த ஸ்வீட்டை நீங்களும் செய்யலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் சூடாகி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மொத்தமாக 5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து முழுசாக கலந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக ஸ்டவ்வில் உள்ள பாலை பார்க்கலாம். பாருங்கள், பால் நல்லா மேலே பொங்கி எலும்பி வர தயாராகி வந்துடுச்சு. மேலே ஆடையெல்லாம் கட்டி அழகாக எலும்பி வருது. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி போட்டு பாலை பொங்க விடாமல் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அப்போது பாலும் நமக்கு வெளியில் பொங்கி வராது. இப்போ இந்த பாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஸ்டவ்வை ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துருக்கோம். அதுக்கு சரியாக ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுகர் கரையிற வரைக்கும் கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்த உடனே ஏற்கனவே தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்க்கும் போதே கரண்டி போட்டு நல்லா விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம பாலில் சேர்க்கும்போது பால் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி வரும், ஈஸியாக கட்டி பட்டுரும். அதனால் நல்லா கரண்டி போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்க்கும் போதே கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கூட கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிப்பட விடாமல் நல்லா கரண்டி போட்டு நைஸாக நம்ம கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இது நல்லா சூடாக இருக்கும்போதே ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கணும். இது நல்லா ஆறிடுச்சுன்னா பவுல்லேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்ம இந்த பவுலில் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ இதை நம்ம லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரி நமக்கு நல்லா இந்த பவுலில் இது செட் ஆகி வரும். அதுக்காக லைட்டாக கை வச்சு இந்த பவுலில் இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ ஈவனாக நல்லா செட் ஆகிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க பால் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் 2 சின்ன பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் இப்போ இந்த பாலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பவுல்லையுமே இந்த பாலை சேர்த்துட்டேன். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும். இது நல்லா ஆறணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வெளியில் வச்சு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம், அதாவது 2 ஹவர்ஸ் வச்சு எடுங்க. அப்போ இந்த பவுல்லேருந்து இதை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக கலண்டு வரும். அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ சரியாக 2 மணி நேரம் ஆச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுல்லேருந்து நம்ம இதை அழகாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுலை குப்பரை கவுத்து போட்டு அடியில் லைட்டாக கை வச்சு தட்டி விடுங்க. அப்போது இதில் உள்ளதை பார்த்திங்கன்னா அழகாக கலந்து நமக்கு ஜெல்லி மாதிரி வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலந்து வந்திருக்கு பாருங்கள். இது அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுலேயும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுனால நல்லா ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மாதிரி இருக்கும். இப்போ நான் சின்னதாக ஒரு 10 ரூபா பாக்கெட் பார்த்திங்கன்னா மில்க் பவுடர், அதாவது பால் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த பாக்கெட்டை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பால் பவுடரை நம்ம இந்த ஜெல்லி மேலே சேர்த்துக்கலாம். அப்போது இந்த ஜெல்லி சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் கொஞ்சம் பிஸ்தாவை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் இது மேலே சேர்த்துருக்கேன். பிஸ்தாவை சேர்க்கும்போது அந்த வீடியோ கிளிப்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. சாரி, நீங்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்தாவை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அதே போல் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக இது மேலே ஒரு ஜெர்ரி பழத்தையும் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன்.
அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஒரு ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.